Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஐஓஎம்எலுக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர்கள். ஒன்று சையத் ஃபாரூக் பாஷா, அவர் வாணியம்பாடி தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக வென்றவர். பாபநாசம் தொகுதியை சேர்ந்த ஷாஜஹான் தான் இப்போ அமைச்சராக பொறுப்பேற்று கொண்டிருக்கிறார். ஸோ இந்த நிலையில் ஐஓஎம்எல்ஏ சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏ திரு வாணியம்பாடி எம்எல்ஏ சையத் ஃபாரூக் பாஷா இந்த பதவியேற்பு விழாவில் பங்கு கொள்ளலை அப்படிங்கிற செய்தியை நம்ம சேர்த்து பார்க்கின்றோம். நேற்று நீங்கள் ஓகே, இப்போ திரு சையத் ஃபாரூக் பாஷா உருது பேசும் தம்மை புறக்கணித்திருப்பதாக கூறியதாக தகவல் அப்படிங்கிறத பார்க்கின்றோம். இதோடைய வெளிப்பாடை நேற்றே திரு காதர் மொஹிதீன் அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் பார்த்தோம். திரு காதர் மொஹிதீன் அவர்கள் கூறியிருந்தார், எங்களுக்கு 2 பேர் இருக்கிறாங்களே, 2 பேருக்கும் மந்திரி சபையில் வாய்ப்பு இருந்தால் சரியாக இருக்குமே அப்படின்னு சொல்லும்போதே இதற்கான அறிகுறிகள் இருந்தது. ஸோ அங்கே ஒரு டிஸ்கண்டென்ட், இப்போ 2 பேர் இருக்கும்போது ஒருத்தருக்கு கொடுக்கும்போது இயல்பாக இன்னொருத்தருக்கு ஒரு டிஸ்கண்டென்ட் வரும். அதில் வந்து அவருக்கு இயல்பாக இதனால் என்ன புறக்கணிக்கிறீங்களா, நான் இந்த வகையில் சீனியர் அந்த வகையில் தகுதி அப்படிங்கிறதெல்லாம் இன்னொருத்தருக்கு இயல்பாக ஒரு டிஸ்கண்டென்ட் வரும். அதனால் 2 பேருக்கும் கேட்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு திரு காதர் மொஹிதீன் அவர்கள் நேற்றே ப்ரெஸ் மீட்டில் கூறியிருந்தார். ஸோ இந்த நிலையில் ஐஓஎம்எல்ஏ சேர்ந்த இன்னொரு எம்எல்ஏ வருத்தத்தில் இருக்கிறாரு, அதிருப்தியில் இருக்கிறாரு. அதுக்கான காரணமாக ஒரு உறுதி பேசக்கூடிய முஸ்லீமான தமக்கு வாய்ப்பு வழங்கலை அப்படிங்கிற கருத்தை வெளிப்பட்டிருக்கிறார். அங்கே வந்து நிறைய பிரிவுகள் இருக்கிறத பார்க்குறோம். தமிழ் பேசுகிற முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, உருது முஸ்லீம் இருக்கிறாங்க. வாணியம்பாடி, ஆம்பூர் அந்த சுற்று வட்டார பகுதியில் உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் தான் அதிகம். ஸோ அது ஒரு கணிசமான எண்ணிக்கை இருக்கே, அந்த பிரதிநிதித்துவம் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தை தனக்கு வாய்ப்பு வழங்கப்படாததுக்கான காரணமாக அவர் சொன்னதாக தகவல். அது அஃப்கோர்ஸ் அவர் இன்னும் அஃபிஷியலாக வெளிப்படுத்தலைங்கிறது பார்க்குறோம். இது செய்தி அறிந்த வட்டாரங்கள் கூறுவது. பட் அதே வேளையில் அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவில்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பொறுத்த வரைக்கும் 2 பேர் இருக்கிறாங்க, இதே நிலை தான் அவங்களுக்கும் நம்ம பார்க்கின்றோம். பட் அதே வேளையில் அங்கே ஒரு டிஸ்கண்டென்ட்லாம் எழலை. ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய 2 சட்டமன்ற உறுப்பினர்களில் திரு வன்னியரசு ரொம்ப சீனியர், திரு காட்டுமன்னார் கோயிலில் வென்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர், அவர் சமீபத்தில் தான் இந்த தேர்தலுக்காகத்தான் விடுதலை சிறுத்தைகளிலேயே இண்டக்ட் ஆனார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கின்றோம். திரு திருமாவளவன் அவர்கள் போட்டியிடுவதாக இருந்த தொகுதி. ஸோ அங்கே அந்த காம்ப்ளிகேஷன் இல்லை. இந்த இருவரில் திரு வன்னியரசு அவர்கள் தான் சூப்பர் சீனியர் இந்த 2 சட்டமன்ற உறுப்பினர்களில். ஆனால் ஐஓஎம்எல்ல ஒரு கிளேசம் எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.